பூ வைக்கிறது இல்லை, பொட்டு வைக்கிறது இல்லை, கல்யாணம்னா 2 பொட்டு வைக்கணும், மெட்டி போடுறதில்ல, தாலி போடுறதில்ல, இதெல்லாம் ஒரு காரணமாங்க? எனக்கு நிஜமாவே புரியல. பூ வைக்கிறது வந்து குளிர்ச்சியாம், சயின்டிஃபிக்காக பேசுகிறாரு ஒருத்தர். ஆண்களுக்கு மானிட்டர் முன்னாடி ஆண்கள் உட்கார்றது இல்லையா? குளிர்ச்சி தேவையில்லையா? குளிர்ச்சி தேவையில்லையா? கண்ணுக்கு குளிர்ச்சி தேவையில்லையா? ஆண்கள் கண்ணு சூடானா பரவாயில்லையா? ஏன் பொட்டுக்கு சொல்கிறேன் தெரியுமா? இவங்க வந்து மாடல் ட்ரெஸ்ஸில் போகிறாங்க, பின்னாடி ஒரு பையன் போகிறான், கிண்டல் பண்ண போகிறான். அப்படி முன்னே போய் அந்த பொட்டை பார்த்தோம்னா அப்படி போயிடுவான். இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதாங்க உண்மை. ஒரு சைடில் பழசு கிடையாது. ஒரு சவாரம். அப்புறம் நீங்க சொன்னீங்க பெண்களுக்கு வந்து ஒண்ணு கேட்டுங்க. இப்ப என்ன தெரியுமா, சிங்களை விட பையன் வந்து பொட்டு தாலிலாம் இருந்தா சேஃப்ன்ட்டு அவங்கள தான் ட்ரை பண்றாங்க. இல்ல, பொட்டு வந்து பாதுகாப்புனா நீங்க ஏன் வைக்கிறது இல்ல? பொட்டு பாதுகாப்புனா நீங்க ஏன் வைக்கிறது இல்ல? தாலி பாதுகாப்புனா நீங்க ஏன் போடுறது இல்ல? தேவையில்லாத பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனை தான். நீங்க இந்த நெத்தில பொட்டு வச்சு பாருங்க, ஒரு பைய பின்னாடி வர மாட்டான். நீங்க வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு பாதுகாப்புங்க அது. நான் சொல்றேன் அதுல பாதி குறை. ஏன்னா இல்லை இன்னொன்று அவங்க சொன்னாங்க, சார் சொன்னாங்க, பெண்களை வந்து நீங்கள் ஏன் கண்ட்ரோல் பண்ணுறீங்க? எதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது தெரியுமா? இன்னைக்கு நான் ஒரு ஆண்மகன் நடந்து எங்கே போனாலும் சரி எந்த பாதிப்பும் இல்லை. பெண்கள் கொஞ்சம் லேட்டான, ஒரு நிமிஷம் கேளுங்க, பெண்கள் கொஞ்சம் லேட்டான எவ்வளோ பிரச்சனை இருக்கு. எங்க சகோதரி மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவமானப்படணும் ஒரு பொண்ணு, ஒரு பிரச்சனை நடந்தா என்ன செய்ய? ஒரு பொண்ணு தனியா போனா, ஒரு பொண்ணு தனியா போனா ஆனால பாதிப்பு வருங்கிறத ஓப்பனா இப்படி ஒரு அரங்கத்துல டெக்ளேர் பண்றதுங்கன்னா அதுக்கு முதல்ல நீங்க அவமானப்படணும். அந்த பையனுக்கு சொல்லுங்க, பொண்ணு பின்னால போவாதறாங்க. சார் நீங்க பொட்டு வைக்க நீங்க தப்பான இடத்துல அட்ரஸ் பண்றீங்க ப்ராப்ளத்தை. ஒரு நியாயமான கேள்வியா இருக்கு. நீங்க ஏன் இதே வந்து அந்த பொண்ணு பின்னால போற பையன் கிட்ட போய் ஏன்டா அப்படி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்களுக்கு அட்ரஸ் பண்றது இல்ல? அதாவது ஜென்ஸை விட லேடிஸ் ஐடி கம்பெனியில் வேலை ஒர்க் பண்றாங்க. எனக்கு 15,000 ரூபாய் சம்பளம், என் ஒய்ஃபுக்கு 60,000 ரூபாய் சம்பளம். அப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நான் தானே பாத்திரம் கழுவணும், நான் தான் பாத்திரம் கழுவணும், நான் தான் துணி துவைக்கணும், நான் தான் பிள்ளைகளை பார்க்கணும். சிச்சுவேஷன் வருது சார். மனைவிங்கிறவங்க உங்க பெட்டர் ஹாஃப் தானே சார்? உங்களை விட பெரிய பாதி தானே சார்? அவங்க சம்பாதிக்கிறத நீங்க வந்து ஏன் இப்படி தப்பான கண்ணோட்டத்தோட பாக்குறீங்க சார்? முன்னேறத திமிருந்தா முன்னேறி போகுது. எதை வச்சு சொல்றீங்க? நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, 6 டிஜிட்ல வாங்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, எல்லாமே ஓகே தான். ஆனா அந்த காசை எப்படி செலவு பண்றீங்க அதை பத்தி தான் நாங்க வருத்தப்படுறோம், அதை பத்தி தான் நாங்க பதட்டப்படுறோம். அதாவது அது ஒரு விஷயம் ஒரு 100 ரூபாய்க்கு கிடைச்சா கூட நீங்க அதில் வாங்குறது இல்லை. இது வந்து என்னோட ஸ்டேட்டஸ்க்கு அது ஈக்குவலாக இருக்காது. நான் 500க்கு போய் ஒரு எக்ஸ்பிரஸ் அவனியில் ஒரு மாலில் போய் வாங்கினா தான் அது என் ஸ்டேட்டஸ்க்கு மேட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறது, இன்றைக்கி வந்து அந்த சிக்கனம்ங்கிறது தொலைஞ்சு போச்சு. நீங்கள் வந்து மாடர்னாக இருக்கிறது தப்பு இல்லை, நான் உங்களை கண்ட்ரோல் பண்ணலை. ஆனால் அதுக்குன்னு அந்த நாகரிகம் வந்து எல்லை மீறப்படும் போது தான் இந்த மாதிரி தவறுகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்து ஒரு பதட்டப்படுறோம். இந்த உடையால தான் தப்பு நடந்துருதுன்னு பயப்படுறாங்கன்னு சொல்றாருல்ல அவர். சமீபமாக நடந்த வன்புணர்ச்சி இருக்கு இல்லையா, புரியுற மாதிரி சொன்னால் ரேப். அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா வயசான பாட்டி, ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிற சேரீ கட்டின லேடி. அதாவது ரேப்பிஸ்ட்டுக்கும் தப்பு பண்ணுறவனுக்கும் உடை ஒரு விஷயமே கிடையாது. அவனுக்கு வந்து குழந்தை, சின்ன குழந்தை, 60 வயசு பாட்டி, உடை ஃபுல்லாக போட்டுருக்கிறவங்க, அது ஒரு காரணியே கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால் திரும்ப நம்ம 25 வருஷமாக இந்த நாகரிகமாக உடை அணியறதால தான் குற்றங்கள் பெருகுது அப்படின்னு சொல்கிறத நிறுத்திக்கும். இதோட நான் அதை சீரியஸாக சொல்கிறேன். எங்கே அட்ரஸ் பண்ணணும்னா, எவன் குற்றம் பண்ணுறானோ அவங்ககிட்ட தான் போய் அட்ரஸ் பண்ண மொழியை திரும்ப விக்டிம் பிளேம் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். இதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுறது ரொம்ப இன்டீசன்சி. இதை பேசிட்டு இருக்குது. அதனால் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலான்னு பார்த்தேன். இது கூட ஆட் பண்ணுற ஒரே ஒரு சின்ன பாயிண்ட், ஒரு 10 வருஷமா இந்தியாவில் நடந்த அத்தனை ரேப் இன்சிடென்ட்லையும் அந்த விக்டிம் என்ன உடை போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து இப்போ ஒரு எக்ஸிபிஷன் நடத்திருக்காங்க வேற ஒரு மாநிலத்தில். அதில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே எல்லா சமூக வலைதளத்திலுமே இருக்கு. நீங்கள் ரேப் விக்டிம் எக்ஸிபிஷன் சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்டாக நடந்துட்டு இருக்கு. போய் பார்த்தீங்கன்னா ஒரு உடை கூட ஆபாசமான உடையே ஃபர்ஸ்ட் கிடையாது.